நேரு ஹாட்ரிக் சாத்தியமா? திருச்சி மேற்கு தொகுதி ரவுண்ட் அப். திருச்சி 2வது தொகுதி 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு திருச்சி மேற்கு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த தொகுதியில் இதுவரை 15 பொது தேர்தல்கள், 2 இடைத்தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன. இதில் ஒரு இடைத்தேர்தல் உள்ளிட்ட 9 தேர்தல்களில் திமுகவும், ஒரு இடைத்தேர்தலில் உள்ளிட்ட 6 தேர்தல்களில் அதிமுகவும், 2 பொது தேர்தல்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன. இதில் வெற்றி பெற்ற 5 பேர் அமைச்சர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். கடந்த 2021 தேர்தலில் திமுக வேட்பாளர் KN நேரு அதிமுக வேட்பாளர் பத்மநாதனை 85,109 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். KN நேருவுக்கு 1,18,133 வாக்குகளும், பத்மநாதனுக்கு 33,024 வாக்குகளும் கிடைத்தன. இந்த 2026 தேர்தலில் திமுக வேட்பாளராக களமிறங்கும் அமைச்சர் KN நேரு இதுவரை ஓர் இடைத்தேர்தல் உட்பட 6வது முறையாக போட்டியிடுகிறார். இதில் 3 முறை வென்றிருக்கிறார் என்பது கவனிக்கத்தக்கது. அதுபோல அதிமுக கூட்டணியில் அமமுக சார்பில் புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் M ராஜசேகரன், நாம் தமிழர் கட்சி சார்பில் புவனேஸ்வரி, தாவேக சார்பில் G ராமமூர்த்தி ஆகியோர் களம் காண்கின்றனர். இந்த தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவான அமைச்சர் KN நேரு தனது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். அவருக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்துள்ளார். KN நேரு தனது பதவிக்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், கனரக சரக்கு வாகன நிறுத்துமிடம் ஆகிய திட்டங்களையும், தற்போது பணிகள் நடைபெற்று வரும் டைட்டில் பார்க், பெரியார் ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடி, பஞ்சப்பூர் கருமண்டபம், உறையூர் புதிய வழித்தடம் ஆகிய திட்டங்களை கூறி வாக்கு சேகரித்து வருகிறார். அமமுக M ராஜசேகரன் தனது பிரச்சாரத்தில் இந்த தொகுதியின் MLA நேரு அமைச்சராக இருந்தும் தொகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்று குற்றம் சாட்டி வருகிறார். அத்தோடு தமிழகத்தில் தலைவிரித்தாடும் லஞ்சம் ஊழலுக்கு முடிவு கட்ட எங்களை ஆதரியுங்கள் என்று கூறி வாக்கும் சேகரித்து வருகிறார். இதே போல தாவேக வேட்பாளர் ராமமூர்த்தி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் புவனேஸ்வரி ஆகியோரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தொகுதியில் தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெறும் முனைப்பில் திமுக வேட்பாளர் KN நேருவும் கைப்பற்றியே தீருவது என்ற முயற்சியில் அமமுக வேட்பாளர் ராஜசேகரனும் வெற்றி பெற்று புதிய வரலாறு படைப்பது உறுதி என தாவேக, நாதாக வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் களமிறங்கியிருக்கிறார்கள். இந்த தொகுதியில் ஆண்கள் 1,13,050 பேர், பெண்கள் 1,22,817 பேர், 3ஆம் பாலினத்தவர் 36 பேர் என 2,35,903 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 3 ஆண்டுகளாகியும் முடிவடையாத கோட்டை ரயில்வே மேம்பால பணிகள், விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகளில் நிறைவடையாமல் உள்ள புதை சாக்கடை மற்றும் மழைநீர் வடிகால் பணிகள், உறையூர், புத்தூர், நீதிமன்றம், வயலூர் சாலைகளில் தொடரும் போக்குவரத்து நெரிசல், நிறைவேற்றப்படாமல் உள்ள பஞ்சப்பூர், ஜீயபுரம் அரைவட்ட சுற்றுச்சாலை திட்டம் போன்றவற்றுக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என இத்தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்.